ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் டோக்கன் பார்த்துருந்தோம், கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ். இப்போ தேர்ட் டைப் கான்ஸ்டன்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கான்ஸ்டன்ட்டில் ஆல்ரெடி இன்டீஜர், ரியல் கான்ஸ்டன்ட் பார்த்தோம். ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா give subscribe, likes, share and comments. So types of token. So அதில் 5 types இருக்கு. So third type, that is a literals or constants. So இதில் பார்த்தீங்கன்னா integer constant, real constant, that is a numeric constant. அது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இன்டிஜர் கான்ஸ்டன்ட்டில் அந்த ஆக்டல், டெசிமல், எக்ஸாடெசிமல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த ரியல் கான்ஸ்டன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போனன்ட், மேண்டஸ் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பூலியன் கான்ஸ்டன்ட் பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் பூலியன் லிட்ரல்ஸ் ஆர் பூலியன் கான்ஸ்டன்ட். அது பார்த்தீங்கன்னா யூஸ் டு ரெஃபரன்ஸ் ஒன் ஆஃப் த பூலியன் வேல்யூஸ், எதர் 0 or 1. தட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்கிறோம். ட்ரூ வந்து அது வேல்யூ 1, ஃபால்ஸ்க்கு வந்து வேல்யூ 0. நெக்ஸ்ட் கேரக்டர் கான்ஸ்டன்ட். கேரக்டர் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேலிட் சிங்கிள் கேரக்டர் தான் யூஸ் பண்ண போகுது பை யூஸிங் அ சிங்கிள் கோட்ஸ். ஸோ த கேரக்டர் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இன் C++ must contain only one character and must be enclosed with a single quote. ஸோ வேலிட் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த A சிங்கிள் கோட் யூஸ் பண்ணுறாங்க, 2 சிங்கிள் கோட், $சிங்கிள் கோட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வேலிட் கேரக்டர் கோட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் இன்வேலிட் ஃபார் திஸ் கேரக்டர் கான்ஸ்டன்ட். ஸோ வேல்யூ ஆஃப் எ சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் அன் ஈக்குவலண்ட் ASCII வேல்யூ. அப்போ A சிங்கிள் கோட் வந்து நம்மளுக்கு 65, that is ASCII வேல்யூ. அடுத்தது எஸ்கேப் சீக்வன்சஸ் ஆர் நான் கிராஃபிக் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் represented as character constant. ஸோ நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் தான் நம்ம இங்கே நான் கிராஃபிக்கல் கேரக்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா கீபோர்டில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். cannot be typed directly from a keyboard during the execution of a program in C++. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஸ்பேஸ், டேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து கீபோர்டில் டைப் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் ஏ நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கேன் பி represented by using a escape sequences. ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத டைமில் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், ஒரு பேக் ஸ்பேஸ் மாதிரி. ஸோ அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதேமாதிரி பேக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வேர்டு இல்லை 2 வேர்ட்ஸ் டைப் பண்ணிடுறோம், அது தேவையில்லைன்ற போது நம்ம அந்த பேக் ஸ்பேஸ் அதை டெலிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதேமாரி தான் அந்த எஸ்கேப் சீக்வன்ஸும். ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா represented by a backslash that is going to be followed by 1 or 2 characters. So these are all the escape sequences or non-graphical character. So /A, /B backspace இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் கோட், டபுள் கோட், கொஷின் மார்க் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். /0ன்றது null at the end of the ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா even though an escape sequence contains 2 characters, அந்த ஸ்லாஷும் சேர்த்து 2 characters இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். they should be enclosed with single quotes தான். because C++ consider only the escape sequence as character constant தான் இதை எடுத்துக்கும் and allocates only 1 byte in the ASCII representation. So ASCII நம்மளுக்கு தெரியும், American Standard Code for Information Interchange, அது developed in 1963 by the X3 committee, a part of the American Standard Association, that is ASA. நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டில், தட் இஸ் லிட்ரல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். இது பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் என்க்ளோஸ்ட் வித் டபுள் கோட்ஸ். ஸோ கேரக்டரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸில் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் எஸ் ஏ ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஆடட் வித் ஏ ஸ்பெஷல் கேரக்டர், அந்த /0 null at the end. ஸோ /0 null அந்த எஸ்கேப் சீக்வன்ஸில் நம்ம பார்த்தோம். இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பெஷல் கேரக்டர் இது பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸில் இந்த /0 வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் இந்த வெல்கம் இருக்குது. ஸோ அட் த எண்டு பார்த்தீங்கன்னா அந்த /0ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம்ன்றது 7 characters, அந்த /0 யூஸ் பண்ணுறதுனால தட் இஸ் கோயிங் டு பி டோட்டலி 8 characters. ஸோ வேலிட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் பார்த்தீங்கன்னா வெல்கம் 1 2 3 4 டபுள் கோட்ஸில் இருக்கிறது. இன்வேலிட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்டில் இருக்கிறது. தட் இஸ் கோயிங் டு பி கேரக்டர் கான்ஸ்டன்ட். டபுள் கோட்ஸ் தான் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். ஸோ அந்த /0ன்றதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம், அந்த நல்லன்றதை. ஸோ டோட்டலாக அந்த வெல்கம்டு 7 characters, அந்த /0 நம்ம இன்க்ளூட் பண்ணி அது டோட்டலாக 8 characters தான் இதில் நம்ம சொல்லுவோம். தட் இஸ் ஏ ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா the symbols which are used to do some mathematical or logical operations are called as operator. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர்ஸ்.
ஸோ சிம்பிள்ஸ் which are used to do some mathematical or logical operations, அதுதான் the operators. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து that is the operators it is going to be act upon, அது பார்த்தீங்கன்னா ஆப்பரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஆப்பரேட்டர்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் on the basis of number of operands. ஸோ பார்த்தீங்கன்னா டைப்ஸ் இருக்குது, ஆப்ரேட்டர் டைப்ஸ். யூனரி ஆப்ரேட்டர் that require only one operand. பைனரி ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா require 2 operands. டெர்னரி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா require 3 operands. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கிவ் கமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் C++ ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், bitwise ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அண்ட் அதர் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட் டைப் மட்டும் தான் பார்க்க போகிறோம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ரிமைனிங் ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் நம்மளுக்கு தெரியும், that is going to perform some simple arithmetic operations like addition, subtraction, multiplication and division. ஸோ இதில் addition, subtraction, multiplication பண்ணுது. டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம். 10/5 that is equal to 2, that is a quotient of a division. இது percentage யூஸ் பண்ணும்போது that is going to represent a remainder of the division. So 10 divided by 3. So 3 into 3 that is 9, remainder வந்து 1. So that is a remainder of the division. So the arithmetic operators பார்த்தீங்கன்னா that are the binary operators. So which requires a minimum of 2 operands. So unary operatorனா only 1 operand போதும், பைனரினா 2 operand வேணும், டெர்னரினா 3 operands வேணும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ ப்ளஸ் அது பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், மைனஸ் யூஸ் பண்ணும்போது டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா கோயிங் டு யூஸ் ஏ சிங்கிள் ஆப்ரண்ட். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி a unary ஆப்ரேட்டர். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா adds 1 to its operand and decrement operator subtracts 1 from its operand. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் x++ன்றது it is same as the x equal to x+1. ஸோ it adds 1 to the present value of x. ஸோ இது வந்து இன்க்ரிமெண்டோட எக்ஸாம்பிள். So x minus minus is same as the x equal to x minus 1. So it subtracts 1 from the present value of x. So this is the example for decrement operator. So plus plus or minus minus operators can be placed either as prefix before or as postfix after to a variable. So C++ பார்த்தீங்கன்னா performs increment and decrement before using the operand. So example பார்த்தீங்கன்னா n1 equal to 10, n2 equal to 20. இப்போ s equal to plus plus n1 plus plus n2 அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது இது எப்படி வரும்னா, so value of number is first incremented by 1, then the increment value is assigned to the respective operand. So use the value of operand in evaluating the expression before incrementing decrementing its present value. So இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து n1 equal to 10, n2 equal to 20 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் ப்ளஸ்ன்றது ஆஃப்டர் n1, இங்கே பார்த்தீங்கன்னா பிஃபோர் n2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி வரும்னா, இதில் n1 equal to 10, n2 equal to 20 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் ப்ளஸ் n1, ஸோ அப்போ வந்து 10 ப்ளஸ் 1 that is equal to 11 வருது. அதே ப்ளஸ் ப்ளஸ் வந்து இந்த ப்ரிஃபிக்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ 20 ப்ளஸ் 1 21 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ 21 ப்ளஸ் 11 வந்து 32. இது வந்து ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஒர்க்கிங் ப்ராசஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸில் அந்த ப்ளஸ் ப்ளஸ்ன்னு யூஸ் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் ப்ளஸ் 1ன்னு பண்ணுறோம், ரெண்டுத்துலையுமே அது டோட்டலாக ஆட் பண்ணிடுறோம். ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட்ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஒர்க்கிங் ப்ராசஸ். இது என்ன டிஃப்ரென்ஸ்னால், அது n1 வந்து ப்ளஸ் ப்ளஸ், ஸோ ஆஃப்டர் த வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த n1 வேல்யூ என்னவோ அதே தான் நம்ம n1 ப்ளஸ் ப்ளஸோட வேல்யூ. அப்போ 10னா 10 தான். ஆனால் ப்ளஸ் ப்ளஸ் வந்து நம்ம பிஃபோராக யூஸ் பண்ணுறோம், ப்ரிஃபிக்ஸாக யூஸ் பண்ணும்போது n2. அப்போ வந்து 20 ப்ளஸ் 1 இன்க்ரிமெண்ட் பை 1, அப்போ 21 எழுதுகிறோம். இந்த வேல்யூ வந்து அப்படியே 10 தான். அப்போ 21 ப்ளஸ் 10 31. இதுதான் போஸ்ட்ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஒர்க்கிங் ப்ராசஸ். இதுதான் டிஃப்ரென்ஸ் ப்ரிஃபிக்ஸ்க்கும் போஸ்ட்ஃபிக்ஸ்க்கும். அது ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் பிஃபோராக யூஸ் பண்ணி ரெண்டுத்துலேயுமே வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பை 1 அப்படி பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா n1 வந்து ப்ளஸ் ப்ளஸ் வந்து ஆஃப்டர் த வேரியபிள் பண்ணுவோம். அப்போ வந்து என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ n1 10னா அப்போ 10 மட்டும்தான். ஆனால் இந்த அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ்ன்றது நம்ம பிஃபோராக யூஸ் பண்ணுறோம், பிஃபோர் த வேரியபிள். அப்போ பார்த்தீங்கன்னா 20 ப்ளஸ் 1 21 யூஸ் பண்ணுறோம். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த போஸ்ட்ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் அண்ட் ப்ரீஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், assign to operand n1 is taken into consideration first and then the value going to be incremented by 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா assume n equal to 2, what will be the value of a? அப்போ ப்ரீஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் n, அப்போ a equal to 2 கொடுத்துருக்காங்க. n equal to 2, அப்போ 2 ப்ளஸ் 1 இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணுவோம். அப்போ 2 ப்ளஸ் 1 equal to 3. இங்கே போஸ்ட் ஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்
வேரியபிள் யூஸ் பண்ணுறோம் ++ன்றது. அப்போ n = 2 என்னவோ அதே தான் a வேல்யூ, a = 2. இது பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ். ஏற்கனவே நம்ம போஸ்ட் ஃபிக்ஸ், இன்க்ரிமெண்ட் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் மட்டும் தான் பார்த்தோம். இங்கே டிக்ரிமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பை 1. அப்போ a = -n ன்னா we are going to subtract this n. அப்போ 2 - 1 பார்த்தீங்கன்னா that is equal to 1. ஸோ டிக்ரிமெண்ட் பை 1. இங்கே போஸ்ட் ஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா n மைனஸ் அப்போ பார்த்தீங்கன்னா n வேல்யூ என்னவோ அதே தான் a வேல்யூ. ஸோ போத் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டுக்கு போஸ்ட் ஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் n வேல்யூ என்னவோ அதே தான் a வேல்யூ. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் ஒன்லி ஃபார் த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர்ஸ்லேயே இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் ஆல்சோ கிவ் கமெண்ட்ஸ். தேங்க்யூ. சிம்பிள் C++ ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் அது பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் C++ இந்த டர்போ C+ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க சிஸ்டமில். ஸோ இதை வந்து இதில் ஸ்டார்ட் டர்போ C++ இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்ரெடி இருக்கிறத நீங்கள் இந்த க்ரீன் பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ ஃபைல் போயிட்டு நியூ கொடுத்தீங்கன்னா அதேமாதிரி பேஜ் நியூவாக ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டு ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் அது வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்க்ளூட் iostream.h இது நமக்கு தெரியும், ஹெடர் ஃபைல். ஸோ செகண்ட் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் conio.h. அடுத்தது பார்த்தீங்கன்னா void main, that is a main function. அது ஓப்பன் பிரேஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா float radius, area. ஸோ இது வந்து டெசிமல் வேல்யூ தான் யூஸ் பண்ண போகிறோம் போத் ரேடியஸ் கண்டு ஏரியாவுக்கு. ஸோ அதனால் float இப்படி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் cout less than. ஸோ /n ஆல்ரெடி சைட். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற வேல்யூ வந்து அடுத்தடுத்த லைனில் வர்றதுக்கு இந்த /n யூஸ் பண்ணுறோம். enter radius, R for radius. ஸோ colon double quote semicolon. நெக்ஸ்ட் இன்புட் வந்து நம்ம கொடுக்குறது ரேடியஸ் தான். ஸோ Cin R நம்ம ஆல்ரெடி அந்த ஃப்ளோட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஆர்னே கொடுத்துங்க ரேடியஸ்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏரியா தான் இதில் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஏரியா நம்மளுக்கு தெரியும் πr². ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் தட் இஸ் ஈக்குவல் டு πr². ஸோ ஆர் நம்மளுக்கு தெரியும் தட் இஸ் ஏ ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள். ஸோ பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 3.14159. So that is a area value, that is pi value. So that pi value is a Greek word, அது நமக்கு தெரியும். So that is going to be a ratio of the circumference of a circle. So இதில் radius வந்து 2 times வந்து multiply பண்ணிக்க போகிறோம். So r² r into r னு எழுதுகிறோம். அடுத்து cout. So again /n the area of a circle. So again output is area. So area of a circle that is equal to double quotes. Next get ch. So character get பண்ண போகிறோம். க்ளோஸ் பிரேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துப்பீங்க. ஏன்னா பழைய அவுட்புட் வந்து அப்போ தான் டெலீட் ஆகும், இல்லைனா பழைய அவுட்புட் அப்படியே வரும். அதனால் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா பழைய அவுட்புட் வந்து டெலீட் ஆகிட்டு நம்மளுக்கு புது அவுட்புட் வந்து வரும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ரோக்ராம். ஸோ ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் த ஏரியா ஆஃப் எ சர்க்கிள். நீங்கள் ஷார்ட்டாக ஏரியான்னு இது பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிங்க. ஓகே. கம்பைல் வந்து Alt F9 ஷார்ட்டாக கொடுத்துக்கலாம். ரன் வந்து Control F9.
ஸோ இப்போ 2 கொடுத்தீங்கன்னா 2 again multiply with 2 again multiply with pi value 3.14. அப்போ 4 into 3.14 வந்து 12.56 ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் வந்து அவுட்புட் நம்மளுக்கு வருது. ஸோ ஆல்ட் F9 வந்து நம்ம கம்பைல் பண்ணோம். எரர் 0, வார்னிங் 0. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் F9, தட் இஸ் எ ரன். ஸோ வேல்யூ சப்போஸ் 3 கொடுத்தோன்னா, ஸோ 3 into 3 9, 9 into 3.14, that is a 28.26 is a output, that is the area of a circle. So this is a simple program for C++ area of a circle. So இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், and also give likes, comments, and also share. Thank you.